ஹாய் காய்ஸ். டுடே நம்ம இ ட்ரான்ஸ்ஃபரில் மோட் ஆஃப் இ ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி இது நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் இது இன்னும் மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இ ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ஒன் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் லாவில் இட் இஸ் செகண்ட் லாவை பேஸ் பண்ணது. செகண்ட் லாங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டைரக்ஷன் பேஸ் லா. ஹீட் எப்பயுமே ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் போகும். ஸோ இந்த டைரக்ஷனை பற்றி சொல்கிறது தான் இட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸோ ஒன்லி ஃபார் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிலோ ஜூல் மட்டுமே படிப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இது ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிலோ ஜூல் பெர் செகண்ட். ஸோ இப்போ கிலோ ஜூல் பெர் செகண்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் எ கிலோ வாட்டுன்னு சொல்லுவோம். அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறது தான் சொன்னேன். ஸோ மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இது 3 மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அது ஒன்று பார்க்கலாம். ஸோ கண்டக்ஷன் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மாலிகுலர்ஸ். ஒரு மாலிகுலர் இருக்குன்னா அந்த மாலிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆகாது, ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒன் பார்ட்டிக்கிள் டு அனதர் பார்ட்டிக்கிள் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கன்வெக்ஷன் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மாலிகுலர்ஸ். ஃப்ளூயிட் மாலிகுலர்ஸ் மூலிமா என்ன பண்ணோம்னா டென்சிட்டி டிஃப்ரென்ஸில் பல்க் மூமெண்ட்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ கன்வெக்ஷன். ஸோ அப்போ கன்வெக்ஷனுக்கு டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ப்ளஸ் என்ன இருக்கணும், பல்க் மோஷன் இருக்கணும். இது ரொம்ப இதான் கீ பாயிண்ட். பல்க் மோஷன் சொல்லணும், அப்புறம் டென்சிட்டி டிஃப்ரென்ஸு ஃப்ளூயிட் இன்வால்வ் ஆகிருக்கணும், ஆர் லிக்விட் ஏதோ ஒன்று. பட் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரேடியேஷனுக்கும் கன்வெக்ஷனுக்கும் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ ரேடியேஷன்லாம் ஒன்லி ஃபார் என்னது, இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா? ஸோ இதில் கண்டக்ஷனில் இங்கே செகண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா இட்ஸ் அக்கர் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டக்ஷன் நடக்கும், ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மாலிகுலர்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். கன்வெக்ஷனில் அக்கர் டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் இப்போ ஒரு 5 ஹைட்டில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அதுக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது டென்சிட்டி டிஃபர் ஆகிறதுனால அந்த கீழே இருக்கிறது என்ன ஆகிடும், அப்படியே அப்போட மேலே போகும். இப்போ நேச்சுரல் கன்வெக்ஷன் எல்லாமே என்ன பண்ணும், ஹீட்னால அப்படியே மேலே போகும். ஸோ அதுதான். ஸோ அடுத்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அக்கர் ஃப்ரம் த பாடிஸ் அட் அபோவ் த 0 கெல்வின். ஸோ ஒரு 0 கெல்வின் இந்த வேர்ல்டில் எந்தெந்த பாடிக்கு 0 கெல்வினுக்கு மேலே டெம்பரேச்சர் இருக்கோ அது எல்லாமே ரேடியேஷனை எமிட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கண்டக்ஷனில் இட் இஸ் அ ரெக்வயர் மீடியம், கண்டிப்பாக மீடியம் தேவை. கன்வெக்ஷனில் கண்டிப்பாக தேவை. பட் ரேடியேஷனில் தோஸ் நாட் ரெக்வயர்ட் எனி மீடியம் இல்லாமலே வேக்கமில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலிமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ இன்னொரு கொஷின் என்ன வரும்னா, மீடியம் இல்லாமல் தான் பண்ண முடியும், பட் இருந்தால் பண்ணலாமான்னு கேட்டால் இருந்தாலும் பண்ணலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஹீட்டான அந்த ஒரு ஸ்டவ் இருக்குன்னா அந்த ஸ்டவ் ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் 2 விதமாக கடத்தலாம். ஒன்று கன்வெக்ஷனாகவும் கடத்தலாம், ஒன்று ரேடியேஷனாகவும் கடத்தலாம். கண்டக்ஷனை விட்டுருங்க, கன்வெக்ஷனுக்கும் ரேடியேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ என்னோடய கை இங்கே நான் பக்கத்தில் அந்த ஸ்டவ் பக்கத்தில் அந்த ஹீட் அந்த பர்னர் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஏர் மூலிமாவோ எது மூலிமாவோ ஹீட் ஆகி அந்த ஹீட்டு என் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் கையில் வந்துச்சுன்னா இட் இஸ் அ கன்வெக்ஷன். சேம் எந்த ஒரு ஏர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலிமா நான் ஹீட்டை ஃபீல் பண்ணேன்னா இட் இஸ் அ ரேடியேஷன். ஓகேவா? ஸோ அது மீடியம் ரேடியேஷனுக்கு மீடியம் இருந்தால் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, பட் இல்லைன்னா நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? வேக்கமில் தான் இன்னும் அது ரேடியேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? மீடியம் இருக்கலாம், பட் மீடியம் இருந்தாலும் பட் என்னது இந்த ஏரு ப்ளஸ் ஃப்ளூயிட்டு சம்திங் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாஸ் பண்ணுறது தான் இட்ஸ் எ ரேடியேஷன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பை த மாலிகுலர் கொல்யூஷன் மூலிமாவும் ஆகும், ப்ளஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூலிமாவும் என்ன நடக்கும், கண்டக்ஷன் நடக்கும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பை த பல்க் மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு மேலே சொன்ன மாதிரி தான் கீ பாயிண்ட் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி ஒரு கீ பாயிண்ட்டோ அதே மாதிரி பல்க் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் தான்.
அடுத்தது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பை த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ சன்னுலேருந்து இங்கே வரும் பார்த்திங்கன்னா, அதான் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். சன்னுலேருந்து நம்ம இப்போ ஒரு மேலே வேக்கம்லேருந்து தான் நமக்கு என்ன வருது, எர்த்து ரீச் ஆகுது. ஓகே, இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எக்ஸாம்பிள்ஸ் த ஹீட் ஃப்ளோ இன் த மெட்டல் ராடு கண்டக்ஷனுக்கு, வால்வு, ஸ்பூன் இந்த ஹாட் டீ. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். கன்வெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஃப்ளோ இன் வாட்டர், ஏர் கரண்ட்டு, அப்புறம் பாய்லிங் ஆஃப் த வாட்டர், இந்த ஃப்ளூயிட் லிக்விட் ப்ளஸ் கேஸஸ்லாம் எங்கெங்கே இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் கன்வெக்ஷன் இருக்கும். த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த சன் ரேடியேஷனுக்கு, ஹீட் ஃபெல்ட் நியர் ஃபயரு. ஸோ இந்த ரேடியேஷன்ஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். இது ரேடியேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஒன்லி ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில். ஸோ அப்ளிகேஷன் சாலிடு லிக்விட் கேஸு இது ஆல் ஈவன் த வேக்கம். எதுனாலுமே என்ன ஆகும், இது இருக்கும், ரேடியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ கண்டக்ஷனுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் Q - K A dt/dx. ஸோ K is the thermal conductivity. தெர்மல் கண்டக்டிவிட்டின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் கண்டக்ட் டு த ஹீட். ஒரு மெட்டீரியலுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அந்த ஹீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதை பற்றி சொல்கிறது தான் இட் இஸ் K. மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா, இட் இஸ் த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் போகுது. ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் இட் இஸ் மைனஸ். ஏங்கிறது இட் இஸ் அ கிராஸ் செக்ஷன் ஏரியாவே கிராஸ் செக்ஷன் ஏரியாவே இந்த பேரலல் ஏரியா என்னன்னு அது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரலல் ஏரியா போட்டுறக்கூடாது, இட் இஸ் அ கிராஸ் செக்ஷன் ஏரியா போட்டோம். டிடிங்கிறது இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. டிஎக்ஸுங்கிறது இட் இஸ் த ரெஸ்பெக்ட் டு த அந்த டிஸ்டன்ஸு, அது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ சேஞ்சின்ல எவ்வளோ டெம்பரேச்சர் ஆயிருக்குன்னு. ஸோ இதை சேர்த்து சொல்லணும்னா dt/dxங்கிறது என்ன சொல்லணும்னா, இட் இஸ் அ டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லலாம். அப்போனா என்னென்னா, ஒரு 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 பாக்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டெம்பரேச்சர் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு, அதுதான் இட் இஸ் அ டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இதுவே dp/dxனால் இட் இஸ் அ ப்ரெஷர் கிரேடியன்ட். அந்த டிபி ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சின் டிவைடட் பை ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ், டிஎக்ஸாக இருக்கலாம், டிஒயாக இருக்கலாம், என்ன ரெஸ்பெக்டிவ் இருக்கோ அதை வச்சு கிரேடியன்ட்னு சொல்லணும். இப்போ டெம்பரேச்சர் ரெஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட், ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேவா? அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. இது நியூட்டன், இந்த ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் சொல்கிறது ஃபோரியர் லான்னு சொல்லுவோம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு இது நியூட்டன் லான்னு சொல்லுவோம், நியூட்டன் லா ஆஃப் கூலிங்னு சொல்லுவோம். இட் இஸ் Q = HA TS - TA ஆல்ஃபா, T இன்ஃபினிட்டி அதை சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஹெச்ங்கிறது என்னது, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் Q = எமிசிவிட்டி சிக்மா A பவர் ஆஃப் 4 இருக்கும். இதுக்கான மைனஸ் டிஃப்ரென்ஸ் தான். எமிசிவிட்டிங்கிறது என்னென்னா, பிளாக் பாடிக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிரே பாடிக்குன்னா என்னென்னா 0 to 1, அதில் இருக்கிற 0.1லேருந்து 0.99 வரைக்கும் இருக்கிறதுனா இட் இஸ் எ கிரே பாடி. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, இது ஸ்டீஃபன் போல்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த சிக்மாவுக்கு 5.67 × 10⁻⁸. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5, 6, 7, 8ன்னு வச்சுக்கலாம். 5, 6, 7ங்கிறது 5.67 × 8ங்கிறது மேலே 10⁻⁸ போட்டுக்கலாம். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் 4, ஏன்னா டெம்பரேச்சர் 4, அதனால் 4 போட்டுடணும். ஓகேவா? இந்த கீ பாயிண்ட் கண்டக்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் எதில் டாமினண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் டாமினண்ட்டாக இருக்கும். கன்வெக்ஷன் ஃப்ளூயிடில் டாமினண்ட்டாக இருக்கும். ஃப்ளூயிட் மீன்ஸ் என்னது, லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸஸாகவும் இருக்கலாம். ரேடியேஷன் கேன் அக்கர் இன் வேக்கம். ரேடியேஷன் எங்கே அதிகமாக இது இருக்குன்னா, டாமினேட்டாக இருக்குன்னா வேக்கமில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த நேச்சரில் ஆல் 3 மோட் ஆஃப் மே அக்கர் சைமல்டேனியஸ்லி. இந்த 3மே இந்த நேச்சுரலாக எல்லா இடத்துலையுமே நடக்கும். பட் நம்ம சிஸ்டங்கிறது எதை சொல்லுவோம், எதை ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோமோ அதுதான் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதை நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி, கண்டக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி நடத்துகிறேன்னா, கன்வெக்ஷனா, ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோமோ அதை நம்ம ஒரு சம்மாக ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், ஆல்ரெடி கண்டக்ஷன் ஃபோரியர் லாஸ்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா = லென்த், அந்த டிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிவைடட் பை கேஏன்னு சொல்லுவாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்ட்டு ஏரியா. ஸோ அதை தான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேக்கு. ஸோ அப்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி
டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வேணும்னா நம்ம எதை சூஸ் பண்ணோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணுவோம். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ என்ன மீனிங்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ஃபாங்கிறது இட் இஸ் அ டிஃப்யூசிட்டி சொல்லுவாங்க. இந்த டிஃப்யூசிட்டிக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு என்ன வித்தியாசம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது எபிலிட்டி ஆஃப் கண்டக்ட் ஹீட். உங்களால் எவ்வளோ ஹீட்டை கடத்த முடியும்னு சொன்னால் அது கே. உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த ஆல்ஃபா. இட் இஸ் அ டிஃப்யூசிட்டி. ஸோ அந்த டிஃப்யூசிட்டி ஃபார்முலா என்னென்னா கே தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை ரோ சிபின்னு சொல்லுவாங்க. ரோ சிபின்னா என்னென்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை ஹீட் கெப்பாசிட்டி அது எவ்வளோ வேகமாக கடத்துதுன்னு சொல்கிறது தான் இட் இஸ் டிஃப்யூசிட்டி. ஸோ இது டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, அதாவது டைமை பொறுத்து இருக்கிறனால இட் இஸ் த அன்ஸ்டடி ஃப்ளோவுக்கு வந்து இந்த பேராமீட்டர் ஆல்ஃபா பேராமீட்டர் வரும், டிஃப்யூசிட்டி பேராமீட்டர் வரும். ஸோ அன்ஸ்டடியை நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம என்னென்னு சொல்லணும்னா இட் இஸ் அ டிரான்சிட் ஹீட் கண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது யூனிட் என்னென்னா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஆக்சுவலாக இந்த ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஃபார் த தெர்மல் கண்டக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கோஆர்டினேட் இருக்கும். இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கான டெம்பரேச்சர், ஒய் கோஆர்டினேட்டுக்கு, ஜெட் கோஆர்டினேட்டுக்கு, இட் இஸ் த பொசிஷன். ஓகேவா? இதுங்கிறது கியூ டாட் கே. கியூ டாட்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஹீட் ஃப்ளக்ஸ். ஹீட் ஃப்ளக்ஸ் என்னென்னா இப்போ இந்த கியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூவை இந்த ஏ வந்து இங்கே வந்துடும். அப்போ கியூ பை ஏ. அப்போ கியூ பை ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெஸ்பெக்ட் டு எவ்வளோ ஏரியாவில் இருக்கோ அதுதான் என்னது இந்த கியூ டாட். ஹீட் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை கே. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஹீட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போது இந்த மூணுமே என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ கோஆர்டினேட்டை பொறுத்து எக்ஸ், ஒய், இசட். அப்போ 2 டைமென்ஷனாக இது 2 வரும், 1 டைமென்ஷனாக இது மட்டும் வரும். ஓகேவா? 3 டைமென்ஷனாலும் இது 3 நம்ம போட்டிருக்கோம். ஸோ கியூ டாட்டுங்கிறது ஹீட் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிவைடட் பை என்னது ஏரியா. இங்கே வந்து கேங்கிறது இட் இஸ் அ தெர்மல் கண்டக்டிவிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரோ சிபி டிவைடட் பை கேன்னு இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே பார்த்த பாருங்கள் என்னது கே டிவைடட் பை ரோ சிபி. அப்போ இதுக்கு பதில் என்ன போடலாம், இது அப்படியே பாட்டு 1 பை என்னென்னு போடலாம், ஆல்ஃபான்னு போடலாம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து டைமை பொறுத்து. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 4 பார்க்குறோம். இங்கே கோஆர்டினேட்டை பொறுத்து, இங்கே என்னது ஹீட் ஜென்ரேஷனை பொறுத்து, இது டிஃப்யூசிட்டி பொறுத்து, இது டைமை பொறுத்து. கோஆர்டினேட்டு, ஹீட் ஜென்ரேஷனு, டிஃப்யூசிவிட்டி அண்டு டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இந்த ஹீட் ஜென்ரேஷன் வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் இது 0ன்னு வச்சுப்பாங்க. அப்போ என்ன இருக்கும், கோஆர்டினேட் இருக்கும், டிஃப்யூசிட்டி இருக்கும், டைம் இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். அன்ஸ்டடி வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன். அன்ஸ்டடினால தான் இது இருக்கும். ஸ்டடினா என்ன ஆகிடும், இது 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ அன்ஸ்டடின்னு ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்தனால இதுவும் இருக்கும், ப்ளஸ் இங்கே இது என்னது வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து கோஆர்டினேட் 3 டைமென்ஷனால் இது இருக்கும் ஈக்குவல் டு டிஃப்யூசிட்டி 1 பை ஆல்ஃபா. இது அப்படியே மாற்றி போட்டுருக்கோம் 1 பை ஆல்ஃபா. இட்ஸ் அ டைம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இட்ஸ் அ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேவா? என்னது வித்தவுட் இந்த கியூ டாட் ஹீட் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி இல்லாதது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் அ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அந்த கேஸ்க்கு பேர் என்னென்னா அன்ஸ்டடி வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடின்னு என்ன அர்த்தம், இது வந்து 0 ஆகிடும் வித் ஹீட் ஜென்ரேஷன். அப்போ என்னது இந்த ஹீட் ஜென்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டடினால இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதான் இங்கே 0 போட்டேன். ஸோ அப்போ என்னது கோஆர்டினேட்டில் நம்ம XY கோஆர்டினேட்டட் ப்ளஸ் ஹீட் ஜென்ரேஷன் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் அ பாய்சன் ஈக்குவேஷன். பட் இங்கே என்ன பார்த்தோம், கோஆர்டினேட் இருக்கிறது ஹீட் ஜென்ரேஷன் வந்து 0 ஈக்குவல் டு இந்த டைமை டிபெண்ட் பண்ணியிருக்க டிஃப்யூசிட்டி இதெல்லாம் சேர்த்து இருக்கிறத டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொன்னோம். பட் இங்கே இந்த கோஆர்டினேட்டட் ப்ளஸ் ஹீட் ஜென்ரேஷன் ஈக்குவல் டு 0 ஸ்டெடி ஸ்டேட் வந்து இருக்கனால இந்த டேர்ம் 0. ஸோ இட் இஸ் அ பாய்சன் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன். அப்போனா என்னது இந்த டேர்மும் 0 ஆகும், இந்த டேர்மும் 0 ஆகும். அப்போ என்னது ஒன்லி ஃபார் த கோஆர்டினேட் மட்டும் இருக்கும், எக்ஸ், ஒய், இசட்னு இருக்கும். இதே 1 டைமென்ஷன்னா இது மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் அ லாப்லேஸ் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் இந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், பாய்சன் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், லாப்லேஸ் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்வெக்ஷன் பார்க்க போகிறோம். கன்வெக்ஷனில் இந்த நியூட்டன் ஆஃப் கூலிங்னு பேர் சொன்னோம். கண்டக்ஷன் எப்படி ஃபோரியர்லான்னு சொல்கிறோமோ ஸோ இதுக்கு வந்து நியூட்டன் ஆஃப் கூலிங்னு சொல்கிறோம். இட்ஸ் Q is equal to HA del T.
ஓகேவா. ஸோ இந்த கன்வெக்ஷனில் இந்த நான் டைமென்ஷனில் பிராண்டல் நம்பர் வந்து ரொம்ப இது கன்வெக்ஷன் இல்லாமல் பிராண்டல் நம்பர் கம்பல்சரி வரும். ஸோ அதை தான் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை தெர்மல் டிஃப்யூசிட்டின்னு போடுறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து மியூ டிவைடட் பை மியூ இல்லை இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டிஃப்யூசிட்டி இந்த ஃபார்முலாவை தான் இங்கே ஆல்டர் பண்ணி வர்றது இது. ஸோ பிராண்டல் நம்பரில் இந்த பவுண்டரி லேயர் திக்னஸ் இதை இன்னொன்று கூட சொல்லலாம். இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி தெர்மல் டிஃப்யூசிட்டின்னு சொன்ன பார்த்தியா, இது வந்து கைனமெட்டிக் பவுண்டரி லேயர்னு சொல்லலாம், இல்லை தெர்மல் பவுண்டரி லேயர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பவுண்டரி லேயருக்கான ரேஷியோ தான் இட்ஸ் அ பிராண்டல் நம்பர். இது எப்படி இருக்குன்னா பவர் ஆஃப் 3 இருக்கும். ஸோ இப்போ பிராண்டல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அப்படின்னா 1/3 பவர் ஆஃப் 1/3 ஓகேவா. ஸோ கிராஸ் ஆஃப் நம்பர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நேச்சுரல் கன்வெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டல்ங்கிறது பிராண்டல்னு வந்தாலே அது கன்வெக்ஷன் தான். பட் ஃபோர்ஸ்டாக நேச்சுரல் கன்வெக்ஷனாங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஜிஆர் இருக்கா இல்லை ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கான்னு பொறுத்து தான். ஸோ ஜிஆருங்கிறது இட் இஸ் அ கிராஸ் ஆஃப் நம்பரு, இட் இஸ் அ நேச்சுரல் கன்வெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே காம்போ வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், இது வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்வெக்ஷன் சொல்லலாம். ஜிஆரும் சேர்ந்து வந்துச்சுன்னா இட்ஸ் அ நேச்சுரல் கன்வெக்ஷன் சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயான்சி டிவைடட் பை விஸ்காசிட்டி அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்கே இருக்கிறது. ஸோ அந்த ரிலேஷன் கொடுத்துருங்க பாருங்கள். நசல் நம்பர், இப்போ நசல் நம்பர் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் பிராண்டல் நம்பர் வந்துச்சுன்னா இட் இஸ் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். இதுவே நசல் நம்பர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிராஸ் ஆஃப் நம்பரும் பிராண்டல் நம்பரும் வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃப்ரீ கன்வெக்ஷன். அப்போ என்ன அர்த்தம், பிராண்டல் ரெண்டுத்துக்குமே இருக்குது. பிராண்டல் நம்பர்னு வந்தாலே இட் இஸ் அ கன்வெக்ஷன். அங்கே மேலே பார்த்ததா என்னது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை தெர்மல் டிஃப்யூசிட்டி. இன்னொன்று என்ன சொல்லலாம், கைனமெட்டிக் பவுண்டரி லேயர் டிவைடட் பை தெர்மல் பவுண்டரி லேயர்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த பிராண்டல் நம்பர்னு வந்தாலே கன்வெக்ஷன் சொல்லிடலாம். பிராண்டல் நம்பரோட ரெனால்ட்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷனு, இது கிராஸ் ஆஃப் நம்பர் வந்துச்சுன்னா இது ஃப்ரீ கன்வெக்ஷன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று ஃப்ரீ கன்வெக்ஷன் நேச்சுரல் கன்வெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் ஆஃப் நம்பரையும் ப்ளஸ் பிராண்டல் நம்பரையும் கண்டுபிடிக்கணும். அதை கன்சிடர் பண்ணணும். சேம் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா. ஸோ ராலே நம்பருங்கிறது என்னென்னா கிராஸ் ஆஃப் நம்பர் இன்ட்டு பிராண்டல் நம்பர் தான் நம்ம என்ன ராலே நம்பர்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ வந்து 10⁹ பிலோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் லேமினரு, அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டர்புலண்ட்னு சொல்லணும். ஸ்டாண்டர்ட் நம்பருங்கிறது என்னென்னா நசல் நம்பர் டிவைடட் பை பெக்லெட் நம்பர். ஸோ பெக்லெட் நம்பருங்கிறது என்னென்னா RE இன்ட்டு PR. இட் இஸ் அ ஃபோர்ஸ்ட் கன்வெர்ஷன். REன்னு வந்தாலே என்ன, இட் இஸ் அ ஃபோர்ஸ்ட் கன்வெர்ஷன். அப்போ GR கிராஸ் ஆஃப் நம்பர்னு வந்தால் என்ன போட்டோம், நேச்சுரல். அப்போ REன்னு வந்தால் ஃபோர்ஸ்ட்டு, GRன்னு வந்தால் இட் இஸ் அ ஃப்ரீ கன்வெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் அ லம்ப்டு அனலைசிஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபரை வந்து அனலைஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஐடியலைசேஷன்ஸ். ஒரு ட்ரான்ஸ்ஃபரை ஒரு ஐடியலைசேஷனாக ஒரு அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன சிஸ்டம் சூஸ் பண்ணுவோம், இட் இஸ் த லம்ப்டு சிஸ்டம்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ லம்ப்புனா என்னென்னா, இந்த லம்ப்டு சிஸ்டத்தில் லம்ப்புனா என்னென்னா இட் இஸ் இன்டீரியர் டெம்பரேச்சர் ரிமைன் எசென்ஷியலி யூனிஃபார்ம்லி. ஸோ இப்போ இங்கே இந்த இதில் வந்து இதில் நான் வந்து லம்ப்டு சிஸ்டத்தில் நான் வந்து இது பண்ணணும், ஐடியலைசேஷன் அனலைஸ் பண்ணணுன்னா இந்த ஃபுல்லாக இப்போ இங்கே 50 இருக்குன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா ஃபுல்லாக என்னவாக இருக்கணும், எனக்கு 50 இருக்கணும். ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது, அதை சொல்கிறது தான் அட் த டைம் ஆஃப் டூரிங் த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் த இன்டீரியர் டெம்பரேச்சர் ரிமைன் எசென்ஷியலி யூனிஃபார்மாக இருக்கணும். இட் இஸ் அப்ளிகபிள் ஆஃப் பயாட் நம்பர் இஸ் 0.01க்கு கீழே இருக்கணும், நியர்லி 0வாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. இது 0வாக இருக்குது, பயாட் நம்பர் 0வாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஸோ பயாட் நம்பர் ஈக்குவல் டு கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது 0வாக இருக்குன்னா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 0வாக இருந்தால் மட்டும்தான் இது என்னது பயாட் நம்பர் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இட் இஸ் அ லம்ப்டு அனலைஸ் சிஸ்டம்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபோரியர் நம்பர். ஃபோரியர் நம்பருங்கிறது என்னென்னா டிகிரி ஆஃப் பெனிட்ரேஷன் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் கூலிங். ஒரு கூலிங்கோ ஹீட்டிங்கோ ஒரு இதில் எவ்வளோ பெனிட்ரேட் ஆகுதுன்னு பார்த்து படிக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து டிஃப்யூசிவிட்டி இன்ட்டு டோன்னு சொல்லுவாங்க. டோ டிவைடட் பை LC ஸ்கொயர். LC ஸ்கொயருங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த். இந்த கேரக்டரிஸ்டிக் லென்த் எப்படி படிப்போம்னா ஒவ்வொரு ஃபார்முலாஸ்லையும் வரும், LCனே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா V/AS வால்யூம் பை ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ஸ்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா R/3, சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா R/2, கியூபுக்கு வந்து A/6, ஃப்ளாட் பிளேட்டுக்கு வந்து T/2. ஹெஸ்லர் சார்ட்டுங்கிறது என்னென்னா பயாட் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பயாட் நம்பர் 0லேருந்து 100க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸில் வந்து நம்ம இந்த சார்ட்டை வச்சு பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இந்த நம்பர்ஸ் பயாட் நம்பர் 10, 20 இந்த 1, 2லேருந்து 100க்குள்ளே இருக்கிறத நம்ம எஸ்லெட் சார்ட் வச்சு சால்வ் பண்ணலாம். டு சால்வ் த டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன்ஸ். ஸோ டிரான்சியன்ட்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது, இட் இஸ் த அன்ஸ்டெடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அன்ஸ்டெடி கண்டக்ஷன்ஸ். அந்த அன்ஸ்டெடியை தான் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸில் இட் இஸ் த டிரான்சியன்ட் சொல்கிறோம். இன் சாலிடில் கண்டக்ஷன் வந்து சாலிட் நடக்கிறது வித் ஃபைனைட் கண்டக்ஷன் அண்டு கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இதை தான் வந்து இதெல்லாம் இருந்தால் நம்ம என்னது எஸ்லெட் சார்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்திங்கன்னா இட்ஸ் லேமினர் ஃப்ளோ. லேமினர் ஃப்ளோனால் இது ஸ்மூத் ஸ்ட்ரீம் லைன் இருக்கணும், ஹை ஆர்டர் மோஷன் இருக்கணும். லேமினர் ரீஜன் எப்படி இருக்கணும்னா லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் மினிமமாக இருக்கணும். அதாவது லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் மினிமமாக இருக்கணும், பட் ஒன்று மேக்ஸிமமாக இருக்குது. என்னது, திக்னஸ் ஆஃப் த பவுண்டரி லேயர் இஸ் மேக்ஸிமம். அப்போ லேமினரில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். பட் எது கம்மியாக இருக்கணும், லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அடுத்த டர்புலன்ட் ஃப்ளோங்கிறது வெலாசிட்டி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கணும், ப்ளஸ் ஹை டிஸார்டர் மோஷன்ஸ், த லேமினர் சப்லேயர், பஃபர் லேயர் அண்ட் டர்புலன்ட் லேயர். இதெல்லாம் எது கீழே வரும்னா இட்ஸ் அ டர்புலன்ட் ஃப்ளோ கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கனெக்டிவிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டர் மட்டும் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் தென் டிக்ரீஸ் ஆகும். கிராஃப் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். பட் சாலிடுக்கு பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ டெம்பரேச்சர் ஏற ஏற தெர்மல் கண்டக்டிவிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டலுக்கு, இதே நான் மெட்டல் செமிகண்டக்டருக்கு அது அப்படியே ஆப்போசிட். அப்போ என்ன ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ். ஸோ பிராண்டல் நம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அது வந்து எதை ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்குன்னா இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இண்டிகேட், இந்த மேலே விஸ்காசிட்டி, இது டிஃப்யூசிட்டி. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா த இம்புல்ஸ் த டிரான்ஸ்போர்ட் த்ரூ த மாலிகுலர் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ மாலிகுலர் ஃப்ரிக்ஷன் த்ரூ த நடக்குது பார்த்திங்களா, அதை இம்புல்ஸ் பண்ணுறது இண்டிகேட் பண்ணுறது தான் இட் இஸ் அ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் டிஃப்யூசிட்டி எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கீழே போட்டோம்ல ஆல்ஃபா, அது என்ன பண்ணுதுன்னா ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் பை த கண்டக்ஷன் ப்ராசஸ். மொத்தத்தில் இந்த பிராண்டல் நம்பர் வந்து எதை மெஷர் பண்ணுதுன்னா மெஷர் ஆஃப் ரிலேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ். எதுக்கான எஃபெக்டிவ்னஸ்னால் இந்த மொமெண்டம், இந்த கைனமெட்டிக் சொன்ன பார்த்து அதோட அண்டு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அதுங்கிறது இட் இஸ் தெர்மல் டிஃப்யூசிட்டி பை த டிஃப்யூஷன். இதுக்கான இந்த ரெண்டுத்துக்கான ரிலேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் பற்றி படிக்கிறதா இட் இஸ் த பிராண்டல். ராலி நம்பர் தெரியும், அசோசியேட் வித் த பயான்சி ட்ரிவன் ஃப்ளோ. அது ஃப்ரீயாக இருக்கலாம், நேச்சுரல் இல்லைன்னா நேச்சுரல் கன்வெக்ஷன் சொல்லலாம். ஸோ இட் இஸ் த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லம்புடு பேராமீட்டர். லம்புடு சிஸ்டம் ஆல்ரெடி நான் பார்த்தோம். அந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் என்னென்னா இட்ஸ் அ பயாட் நம்பரு அண்டு ஃபோரியர் நம்பர். பயாட் நம்பர் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னேன், லெஸ் தென் 0.1 இருக்கணும். அப்போ கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 0 தான் பயாட் நம்பருங்கிறது. கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான். ரெண்டாவது வந்து இட்ஸ் அ ஃபோரியர் நம்பர் ஹீட் கண்டக்ஷன் டிவைடட் பை ரேட் ஆஃப் ஹீட் ஸ்டோரேஜ் ஆல்ஃபா இன்ட்டு டி டிவைடட் பை எல்சி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது என்ன ரிலவெண்ட்டாக இருக்குன்னா இட் இஸ் அ டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன்ஸ்.